அதிமுக அரசின் சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே ஈட்டுக்கட்டி அவதூறுகளை வாரி இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து மதுரை சென்றார். அங்கு அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறினார். அனைத்து தரப்பு மக்களின் அடிப்படை தேவைகளையும் அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே ஈட்டுக்கட்டி அவதூறுகளை வாரி இறைப்பதாக குற்றம் சாட்டினார். இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு பொதுக்கூட்டம் போல் காட்சியளிக்கின்றது. இதையடுத்து மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியை புதிய வருவாய் வட்டமாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்து நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றார். அப்போது 70 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கொடியை ஏற்றினார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நமது அன்பை பெற்றிருக்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொடியை தமிழகத்தின் முதலமைச்சர் சாதனைகள், இந்த சாதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்னைக்கு பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்பதை பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் ஒரு குடும்பம் மட்டுமே வளப்பெற்றதாகவும் அதிமுகவில் சாதாரண நபர் கூட முதலமைச்சர் பதவிக்கு வர முடியும் என்றும் தெரிவித்தார். இவர் காலத்தில் எதையும் செய்ததாக தெரியவில்லை, எந்த சாதனையும் பெரிதாக செய்ததாக தெரியவில்லை. மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார்கள், மாநிலத்திலும் ஆட்சி செய்தார்கள். ஆனால் குடும்பம் மட்டும் வளம் பெற்றது. திமுக கட்சினா அந்த குடும்பத்துக்கு தான் சொந்த கட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்த கட்சி. இந்த கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது. இந்த கட்சியில் இருக்கின்றதான் சாதாரண மக்கள் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தினகரனின் ஆசை வார்த்தையை நம்பி சென்ற ஒருவர் தற்போது நடுத்தெருவில் நிற்பதால் சாத்தூருக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தினகரன் ஆசை வார்த்தையை காட்டினார், அதிலே மயங்கி அங்கே சென்றார். அதனுடைய விளைவு பதவி திறந்து இன்றைக்கு நெருக்கடியாக நிற்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர் எவரும் கெட்ட இல்லை என்பது வரலாறு. தினகரன் யார்? எப்பொழுது இந்த இயக்கத்திற்கு வந்தார்? இந்த இயக்கத்திற்காக என்ன உழைப்பை கொடுத்தார்? அவர் ஏதாவது சிறைக்கு சென்றாரா? இதேதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் அம்மா வீட்டு பக்கமே திரும்பி பார்க்காதவர் தினகரன். அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் பிரதான தொழிலாக இருப்பது பட்டாசு தொழில். அந்த தொழில் மீண்டும் தலை துவங்க அம்மாவுடைய அரசு அனைத்து வகையிலும் தொழிலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒட்டப்பிடாரம் மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றம் மற்றும் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒட்டப்பிடாரம் இடைத்தேர்தலும் விளாத்திக்குளம் இடைத்தேர்தலும் 2 இடைத்தேர்தல் வர இருக்கின்றன. அந்த 2 இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நாடாளுமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து நெல்லையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்திய அளவில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக கூறினார். மேலும் அதிமுக ஆலமரம் போன்றது என்றும் வருகிறவர்கள் அனைவருக்கும் நிழல் கொடுப்பதாகவும் குறிப்பிட்டார்.